இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் இந்த வேளையில் உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதனால ரொம்ப சந்தோஷம். இந்த வருஷத்தில் 5 மாதங்களும் நம்மை கண்ணிமை போல பாதுகாத்து இந்த 6வது மாதத்தில் முதல் நாளை கர்த்தர் கொடுத்தபடியினால் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன். இந்த நாளில் கூட பாருங்க, சங்கீதம் 50வது அதிகாரம் 15வது வசனம். சங்கீதம் 50:15. ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்தமான வார்த்தைகள். ஆபத்து நமக்கு ஒரு காலம், நமக்கு ஒரு ஆபத்து காலம் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கலாம். அதனால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி, என்னை நோக்கி கூப்பிடு, நான் என்ன பண்ணுவேன், நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்து. அவர் எப்படியாப்பட்ட காரியத்தை நம்மளை விடுவித்து நம்மளை சத்துருக்களிலிருந்து நம்மளை விடுதலையாக்கி நம்மளை அற்புதமாய் நடத்துகிற தேவன் நம் தேவன். அதனால நம்ம விடுவிக்கப்பட்ட உடனே நம்ம சந்தோஷப்பட்டாலும் அது இயேசுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவங்களாய் மாற வேண்டும். அதான் அங்கே வசனம், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இந்த நாளுக்குரிய வாக்குத்தத்தம், இந்த மாசத்திற்குரிய வாக்குத்தத்தம், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அப்படியே கர்த்தரை நம்ம மகிமைப்படுத்துவோம். அது மாத்திரம் இல்லை, அவர் நம்மளை விடுதலையாக்குவார். அதனால நம்ம அவரை நோக்கி கூப்பிடணும். ஒரு ஆபத்து காலம் நம்மளை சூழ்ந்திருக்குதா, அவரை நம்ம நோக்கி கூப்பிட பொழுது கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவார், அதை கேட்டு நமக்கு விடுதலை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அதனால அவர் நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு என்கிற நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவர் நம்மை விடுவிப்பார். நம்ம சாட்சியாய் வாழுவோம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தின்படி இந்த மாதம் முழுவதும் நம்மளை நடத்துவாராக. நீங்கள் தொடர்ந்து இந்த சேனலெல்லாம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.